ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது பிற இனத்தவர் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்கள் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுதலையும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு மாதம் ஜனவரி மாதத்தில் யாரெல்லாம் அன்பியத்தில் வந்தீங்க? கைத்துக்கு பார்ப்போம். அன்பியத்தில் யார் வந்தீங்க? 2 பேர், 4, 5 பேர், 6, 7, 8 பேர். மற்றவங்களாம் அன்பியத்துக்கு போகல. ஏன்? ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை, டைம் இல்லை, கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, கிறிஸ்துவர்களே, ஜபம்னா என்ன? ஏன்னா ஜனவரி மாதத்தில் நம்ம ஜபத்தை பற்றி நிறைய சிந்திச்சோம். ஜபம் என்ன, ஜபத்தில் என்னென்ன மாதிரி விதைகள் இருக்குது, யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஜபம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த அன்பியத்தில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்களுக்கு கேட்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப சரியான ரொம்ப தெளிவான புரிதல் இருக்கும் ஜபத்தை பற்றி. கண்டிப்பாக யாரெல்லாம் அந்த அன்பியத்தில் வந்தவங்களோ அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவர்களே, இன்று ஜபத்தை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதுவும் எப்படி தொடங்குகிறார் பாருங்களேன். நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது பிற இனத்தவர் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள் சொல்றாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம நிறைய ஜபம் பண்ணுறதுனால அப்படியே கடவுள் உடனே நமக்கு கேட்டு வர முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செபிக்கிற ஜபம் கடவுள்கிட்ட போய் சேர்றதுனாலே ஒரு பெரிய கேள்வி தான். ஜபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு பையனை சரியாக திட்டிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அறிவில்லையா, உனக்கு உனக்கு ஒரு என்ன சாப்பிட்ற, நீ சாப்பாடு தான் சாப்பிட்றேன் இல்லை வேறு என்ன அப்படின்னு திட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான். நிறைய திட்டிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அந்த பையன் என்னம்மா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓகேம்மா அவருக்கு போயிட்டோம். இதுதான் ஜபம். அவங்க அம்மா அவ்வளோ கோவப்பட்டு அந்த பையனை திட்டுறாங்க, அவன் செஞ்ச தவறுக்கு. ஆனால் அந்த பையன் பதிலாக அந்த அம்மா என்ன திட்டுறாங்க, பரவாயில்ல அம்மா தானே அப்படின்னு சொல்லி அவன் செஞ்ச குற்றத்தை தான் அவன் திட்டுறான்னு தெரியும். அவங்க கடைசியில் அவன் அம்மா பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறான். இதுதான் ஜபம். இந்த புரிதல் வரணும் அப்படின்னா நிறைய கொஞ்சம் நம்மளுக்கு அறிவு. இது வயசாகிறதுனால நம்மளுக்கு இந்த புரிதல் வராது. இது அனுபவத்து மூலியமாக தான் நம்ம நினச்சிக்க முடியும். கிறிஸ்துவர்களே, இன்று நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு இது ஜபம் சொற்களால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதனால் கடவுளை ஜபிக்கும் பொழுது நம்ம ஜபிக்கிறதுக்கு என்ன தேவைன்றது கடவுள் ஏற்கனவே தெரியும் அப்படின்னு அவரே சொல்கிறாங்க. கரெக்டான நமக்கு என்ன தேவைன்றது கடவுள் தெரியும். நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ நீங்கள் எவ்வளோ பேப்பர் ஒட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் கடவுள் உடனே தேங்க்ஷன் பண்ணுறாங்க?
அது அவங்களுடைய விசுவாசம். அவங்க வந்து கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு ஏதோ கிடைக்குது அப்படின்னு அவங்களுக்கு விண்ணப்பம். அது ஓகே. அது கிடைக்குமா கிடைக்காதுன்றது தெரில. ஆனால் ஒரு மனிதனுடைய அன்பு தான் ஜபம். இப்போ நான் வந்து யாரெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் ஓகே சொல்கிறேன்னா அதுதான் ஜபம். பாருங்களேன், மேலேருந்து மழை வருது. அந்த மழை வந்து வருதுனால யாருக்கு பயன்? விவசாயிகளுக்கும் நமக்கு. ஏன்னா விவசாயி விதை போட்டு அது வந்து உழைச்சி நம்மளுக்கு நம்ம சாப்பிடுறோம். அதுபோல தான் கடவுளுடைய வார்த்தை கூட அப்படிதான். கடவுளுடைய வார்த்தை எப்போதுமே அங்கிருந்து அருளாக வரும். எப்படி ஒரு மழை வர்றதுனால நமக்கு தண்ணியிலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே கிடைக்குதோ அதுபோல் கடவுளுடைய வார்த்தை வந்து மேலேருந்து வருது. ஆனால் நம்முடைய ஜபம் வந்து கீழே போகுது. அது வந்து இப்போ நீங்கள் ஒரு பொருளை இப்படி நீங்கள் போடுங்க மேலே ஒரு லிமிட் தான் போய் கீழே வீழ்த்தணும். அப்படி தான் நம்மளுடைய ஜபம். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தெரியுமா, அது மழை போல வந்துட்டே இருக்கும். அது மறுபடியும் அப்படி போகிறது அப்படி வந்துட்டே இருக்கும். அப்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து எப்படின்னா அது மேலிருந்து வரும். அதாவது விண்ணகரசிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் கடவுளுடைய வார்த்தை. இந்த பூமியிலிருந்து நம்ம வந்து அனுப்புறோம்ல, அதுதான் நம்முடைய ஜபம். அது வந்து சில நேரத்தில் போகாமல் போயிடும். ஒரு ஹைட்டுக்கு மட்டும் தான், ராக்கெட் மட்டும் தான் மேலே ஸ்பீடாக வந்துடும். அந்த ராக்கெட் போயிட்ட பிறகு ஒரு அளவுக்கு கூட தான் போக முடியாது. அது மேலே மறுபடியும் கீழே வந்துடும். ஃப்ளைட் கூட அவ்வளோதான், ஒரு அளவுக்கு மேலே தான் மேலே போகும். ரொம்ப மேலே போச்சுன்னா அது வெடிச்சிடும். அதுபோல் நம்முடைய ஜபம் வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்ப போய் சேராது. ஏன்னா அந்த ஜபம் வந்து அன்புக்கு சார்ந்ததுன்னா மட்டும்தான் அது வந்து கடவுள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஏன்னா கடவுள் வந்து அன்புக்கு சார்ந்த ஜபத்தை வந்து அவர் அங்கேருந்து கேட்கறதில்ல, நம்ம எங்கேருந்து தொடுகிறோமாக்கே வந்தார். அதுதான் பியூட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வந்து இங்கேருந்து பேசிக்கிறேன், மைக்கில் பேசுகிறேன். மைக் இல்லைன்னா நீ கேட்காது. மைக்கு நான் பேசுகிறது தான் என்னுடைய வாய்ஸ் வந்து மைக்கில் பேசுகிறது உங்களுக்கு காது கேட்கும். ஸோ மைக் இல்லைன்னு கேட்க முடியாது. அப்போது கடவுளுடைய வார்த்தை எப்படின்னா, கடவுள் வந்து அந்த ஜபத்தை நம்ம எப்படி கேட்குறோம், நீங்கள் அன்பான ஜபம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் கடவுள் வந்து அப்படி கிட்டே வந்துடுவார். நீங்கள் அவ்வளோ தூரம், நான் இங்கே இவ்வளோ தூரம் அப்படி இருக்காரு. அன்பு இல்லாதுச்சுன்னா உங்களுக்கு கிட்டே இருக்காது. அன்பியம் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் அன்பியத்துக்கு நீங்கள் போகிறது இல்லைன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன இல்லை, அந்த அன்பு இல்லை. அந்த கடவுள் மேலே நான் தெரிஞ்சுக்கணும், இது என்னுடைய கம்யூனிட்டி, இது என்னுடைய குடும்பம், நான் அன்பியத்தில் போய் பகிர்ந்தால் தான் கடவுள் என்கிட்ட பேசுவார், நானும் மற்றவங்களை பகிர்ந்து கொள்ளுவோன்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அது இல்லாதனால தான் நம்ம போகிறது. அப்போது எப்படி ஒரு ஜபம் வந்து கடவுளை கேட்கும்? சரி, என்னுடைய நற்செய்தி போகிறோம். கிறிஸ்துவனுடைய ஒரு யூகேவுடைய ஜென்ரல் அவர் வந்து இந்த பரலோகத்தில் இருக்க என்னுடைய அந்த ஜபத்தை அவர் ரொம்ப கேட்டு 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 அவர் கடைசியில் எப்படி எழுதியிருக்காரு. அவர் வந்து அவரோட புக்கில் எப்படி எழுதுறாரு, இறைவா உமது புகழ் புகழப்படுவதாக, என்னுடைய புகழ் அல்ல. பாருங்க எப்படி எழுதியிருக்காரு. கடவுளே, இறைவா உன்னுடைய புகழ் புகழ்படுவதாக, என்னுடைய புகழ் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய புகழ் தான் நம்ம பார்க்குறோம். மற்றவங்க வந்து நீ என் பேர் சொல்லணும், மற்றவங்க வந்து என் பேர் கேட்கணும், மற்றவங்க வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டு அவங்க வந்து என்ன சொல்லி நம்மளை பாராட்டணும். ஒருவேளை நம்ம மற்றவங்க பாராட்டலைன்னா நம்ம வந்து கோச்சிக்கணும். அப்போது நம்ம வந்து எப்பொழுதுமே கடவுளுக்கு புகழ்வதோட நம்முடைய புகழ் தான் நம்ம விருப்பப்படுறோம். கரெக்ட் தானே? அப்போது அது எப்படி வந்து கடவுளை நம்ம வகைப்படுத்த முடியும்? ரெண்டாவது பாருங்களேன், இறைவா உமது அரசு வருக, எனது அரசு அல்ல. கடவுளுடைய அரசு அனைவரும் ஒற்றுமையாக இருப்பத கடவுளுடைய அரசு. அனைவருக்கும் உணவு, அனைவருக்குமே வீடு, அனைவருக்குமே தண்ணி, எல்லாமே அது பகிர்ந்து கொள்கிற தான் இறைவன் அரசு. ஆனால் நம்ம எப்படி நம்முடைய அரசு, நான் மட்டும், மற்றவங்களும் என்னுடைய கீழே இருக்கணும், நான் சொல்கிற பேச்சு அவங்க கேட்கணும். அப்போ எப்படி வந்து நான் வந்து திணிக்க நான் பாடுறேன், அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த ஜபம் வந்து இறைவா முன்னரசு வருக அப்படின்றதுல என்ன மீனிங்? ஒன்றுமே இல்லையே. சும்மா வாயில நம்ம சொல்கிறோம் தவிர அந்த உண்மையான நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடுவில் வந்து நம்ம வந்து இறைவன் வந்து அரசு வந்து அப்படி இருக்கு நம்ம விருப்பப்படுறதே இல்லை. இறைவன் அரசு வந்து நீதியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும்.
இருக்கிறேன்னா, நான் இல்லாத இருக்கும் பொழுது கடவுளுடைய அரசை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ எப்படி நான் வந்து தினந்தோறும் வந்து திருவள்ளியில் வந்து நான் ஜபம் செய்கிறேன்? பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, விண்ணரசு தந்தையை சொன்னார். மூன்றாவதாக, இறைவா உமது விருப்பம் செய்யப்படுவது எனது அல்ல. நம்ம எப்போ வந்து கடவுளுடைய அரசு அவருடைய விண்ணப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்றோம். இதை நீங்க சிந்திக்கணும். தினந்தோறும் நான் வந்து கோயிலுக்கு வரேன், திருவள்ளிக்கு வரேன், கும்பல் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா உண்மையாலே கடவுளுடைய வார்த்தை நான் உள்ள எடுத்து அதுக்கேற்ற மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப் நான் வாழ்றேன்னானது ஒரு பெரிய கேள்வி. கிறிஸ்தவர்களே, சில அகஸ்டின் எழுதுகிறார், ஹோல் பைபிள், முழு பைபிள் வந்து அதை சுருக்கி ஒரே ஒரு ஜபத்தில் வந்து இந்த ஹோல் பைபிள் எழுதியிருக்குன்னு புனித அகஸ்டினர் எழுதுகிறார். அப்போது இந்த ஜபம் வந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காருல்ல, அந்த ஜபம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்களே. கடைசியில் வந்து அவர் சொல்கிறார், ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன்னு சொல்லிட்ட பிறகு, மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடல் உங்கள் தந்தையும் உங்களை குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார். ஒரு கண்டிஷன். நீங்கள் வீட்டில் அக்ரிமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த வீடு இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் வாடகை வச்சுருக்க ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. கரெக்ட் தானே? கடவுள் போடுறாரு அக்ரிமெண்ட். உங்களுடைய குற்றங்களை வந்து கடவுள் மன்னிப்பார், கண்டிப்பாக மன்னிப்பார். அது எப்படி? நீங்கள் வந்து மற்றவங்களை மன்னித்தா மட்டும்தான். பாருங்களேன், இதெல்லாம் வந்து அன்புக்கு சார்ந்தது. அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த புனிதமான வார்த்தைகளை நம்மளுடைய உணரக்கூடிய அது வந்து உணவாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த தவ காலத்தில் நம்ம வந்து உண்மையாகவே ஜபம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஜபம் செய்யும் பொழுது நாங்கள் வந்து எனக்கு தேவை இருக்க பொருளுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஜபம் செய்யும் பொழுது கடவுளோட அன்புல சார்ந்து அவரோட ஒன்றா அப்படி சொல்றது, ரெண்டு லவ்வர்ஸ் எப்படி ஒன்றா சேருவாங்க, அது போல தான். அதுதான் ஜபம். அப்படிதான் நான் ஜபிக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, நானும் கடவுள், என்னோட இதயம் கடவுளுடைய இதயம், அது ரெண்டும் இதுதான். ஒருவேளை நான் வந்து வாழ்வை நடத்துகிறேன் அப்படின்னு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது ஜபமே கிடையாது. இதெல்லாம் சில பாடம் பொழுது நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறோம், அப்படி இல்லை புரியுதுக்காக சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ பாடம் பொழுது கூட நம்ம வந்து புக்கை பார்த்து நான் பேசி பண்ணின்னு எல்லாம் பண்ணோம்னா அது பாடலே கிடையாது. அது நம்முடைய இதயமும் கடவுளுடைய இதயமும் ஒன்றா சேர்க்கத்தான் பாடலாம். கிறிஸ்தவர்களே, கடவுள் நம்ம கொடுத்த இந்த ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட், இந்த மாதிரி ஒரு பெயர் ஒரு உலகத்தில் எந்த ஒரு எங்கேயுமே கிடையாது. கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இந்த பிரேயர் வந்து நிறைய பேர் வந்து மற்ற கடவுளை கூட எப்படி நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து எங்கேயுமே எந்த கடவுள் எழுதலை. அதனால் இந்த ப்ரேயர் வந்து யார் வேணாலும் ப்ரேயர் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதனால் என்னுடைய திருவள்ளி கடவுள் நாம் ஜெபிப்போம். உண்மையான அன்புக்கு சார்ந்த ஜபமும் அன்பியத்துக்கு சார்ந்த ஜபமாக இருக்க கடவுள் ஆசீர்வாதத்தை திரும்ப மன்றாடுவோம்.